நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, தற்போது சோஷியல் மீடியாவில் நமது மைவி3 ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. குறிப்பாக ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு ப்ளஸ் இன்னும் என்னென்ன சோஷியல் மீடியாவை இருக்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா நமது யூடியூப் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன் இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னா, எல்லாருமே நமது மைவி3 ஆட்ஸ் பக்கம் பார்வை திருப்பி இருக்கிறாங்க. ஒன்று அவங்களுடைய வாழ்வாதாரமாகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காகவும் இருக்கலாம். ஆனால் தற்போது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த சேனல் நமக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் நமது மைவி3 ஆட்ஸ் பக்கம் திரும்பியிருக்கு அவங்க பார்வை. ஸோ இதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஏன்னா தமிழ்நாடு லெவலில் இருந்த நமது மைவி3 ஆட்ஸு இப்போது இந்திய அளவில் ஏன் உலக அளவில் பேசப்படுகிறது. இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவை. இந்த சோஷியல் மீடியாவுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். நண்பர்களே, இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நமது மைவி3 ஆட்ஸை ப்ரொமோஷன் பண்ணால் அவங்க தனியாகவே பண்ணுவாங்க. அதே மாதிரி நமது மைவி3 ஆப்பில் நம்ம எம்டி சார் அப்பப்போ வீடியோ போடுவார். தற்போது எம்டி சார் வீடியோவை போட தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பிரபலமாகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆஸ் ஏ மைவி3 உறுப்பினர்கள் கண்டிப்பாக நீங்கள் மைனூட்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு ரொம்ப ஃப்ரீயான ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்டி சார் 15ஆம் தேதிக்குள்ளே வெளியே வரப்போகிறாரு. கண்டிப்பாக அவர் வெளியே வந்தோடனே அவருடைய பணிகள் சிறப்பாக செய்ய தான் போகிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் புதிதாக உறுப்பினர்கள் சேரும்போது அவர் விளம்பரமே பண்ண தேவையில்லை. அவர் அப்பப்போ ப்ரொமோஷன் வீடியோவை போட தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தற்போது ட்ரெண்டிங் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. எனவே இதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். எனவே மைவி3 உறுப்பினர்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். சரிங்களா? முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணி சிஎம்ஓ அல்லது ஜிஎம்ஓ அல்லது எஸ்எம்ஓ ஸோ ஏதோ ஒரு உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ கண்டிப்பாக நமக்கு விளம்பரமே தேவையில்லை. சரிங்களா? அவங்க வந்தோடனே இப்போ 67 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது. இதை விட பார்த்திங்கன்னா 10 கோடி 20 கோடி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது. ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்களே பாருங்கள், ஒரு கடையோ ஒரு தனியார் பள்ளியோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரம் பண்ணால் தான் அதுக்கு அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஒரு கெயினாக இருக்கும். பட் இப்போது நமக்கு எந்த ஒரு விளம்பரமே தேவையில்லை. அழகாக அவங்க வெளியே வந்தார்னா, சார் வெளியே வந்துட்டாவே எல்லாருக்கும் அமௌண்ட்டு பே பண்ணிட்டாவே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொமோஷன் தன்னால் தேடி வரும். சரிங்களா? இப்போ அந்த நிலைமையில் தான் இருக்குது. அதாவது எனவே நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் பார்த்தோன்னா நம்பர் 1 வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 நிறுவனமாக மாறப்போகுதுங்க நண்பர்களே. இது சந்தோஷமாக மைவி3 உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிலர் இன்னும் நம்பாமே இருக்கிறீங்க. என்ன நம்பாமல் இருக்கிறீங்கன்னா, மைவி3 ஆட்ஸ் இனிமேல் அவர் வெளியே வந்தாலும் செயல்படுமா, கரெக்டாக முன்ன மாதிரி ரன் ஆகுமா, கரெக்டாக முன்ன மாதிரி பேமெண்ட் போடுவாங்களா? ஸோ இது மாதிரிலாம் கொஷின்ஸ் இன்னும் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷினே உங்களுக்கு மனசுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னா, உள்ளே போகும்போது கூட அவர் சொல்கிறாரு, நான் உள்ளே போயிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிவிட்டு நான் என்னை விசாரிப்பாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக நமது மைவி3 நிறுவனம் முன்பு இல்லாத அளவுக்கு தற்போது சீரும் சிறப்போடும் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த விதத்தில் குறையாது.
முன்பு இருந்ததை விட இப்போ கண்டிப்பாக ரொம்ப ஸ்பீடாகவும் எல்லா விஷயங்களும் கரெக்டாகவும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமது எம்டி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதால் வந்து நீங்கள் பேமெண்ட் வருமா, அடுத்து மைவி3 ஆட்ஸ் செயல்படுமா, அடுத்து உறுப்பினர்கள் சேருவாங்களா சேர மாட்டாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு கவலையே தேவையில்லை. எம்டி வந்து 2-3 டைம் வந்து பார்த்திங்கன்னா பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் வந்து பெயில் கிடைக்கல. தற்போது பெயில் கிடைக்க போகுது. அதற்கான காரணங்கள் நிறையவும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. எனவே உறுப்பினர்களே, அவர் வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக மைவி3 உறுப்பினர்களுக்கு பணம் வருவது உறுதி. அதேமாரி முன்பில்லாத அளவுக்கு உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர போகிறாங்க. அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? அதேமாரி அதற்கான வழிகளும் அதற்கான தீர்வுகளும் எல்லாத்தையும் வந்து எம்டி சார்பாகவும் அவங்களுடைய குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் நடைபெற்று வருகிறது. சரிங்களா? இன்றைக்கி ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, மைவி3 ஆட்ஸ் அத்தாரிட்டி உறுப்பினர் அவர் லாயர்கிட்ட வந்து பேசுகிறாரு. பேசும்போது அவர் எப்போது வெளியே வருவார்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் 15க்குள்ளே வெளியே வருவார். சரி, வெளியே வந்தோடனே பேமெண்ட்டு போட முடியுமா? கண்டிப்பாக பேமெண்ட்டு போட முடியும். அவர் வந்து கைரேகை வைக்கணும். கைரேகை வச்சு எல்லாருக்கும் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுவார். கண்டிப்பாக இது சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சமீபத்தில் ஒரு வைரல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா சிவகாசிலேருந்து ஒரு அத்தாரிட்டி உறுப்பினர் பேசியிருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து நம்ம எந்த விதத்துலேயும் வந்து பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் கலங்கக்கூடாது முதல்ல. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் கஷ்டம் வந்து தெரியும். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு இஎம்ஐயோ அல்லது ஒரு வட்டியோ அல்லது ஒரு யாருன்னா பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அல்லது வந்து வேறு யாருக்கிட்டேயோ வந்து கடன் வாங்கி தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஎம்மோ அல்லது ஜிஎம்மோ அல்லது சிஎம்மோ சேர்ந்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நமது போதாத காலம் தனிநபர்களால் ஒரு என்ன சொல்கிறது, இந்த நம்ம மைவி3 ஆட்ஸ் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பினால் இந்த நிறுவனம் வந்து தற்காலிகமாக ஒரு 4 மாதமாக முடங்கி போயிருச்சு. அதால் அமௌண்ட்டு வரல. சரிங்களா? கண்டிப்பாக இப்போ வரும்போது எம்டி வெளியே வரும்போது அதற்கான பணிகள் சீராக செய்யப்பட்டு முன்பு விட அசூர பலத்துடன் இந்த மைவி3 ஆட்ஸ் வந்து இயங்க போகுது நண்பர்களே. எனவே வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் உங்களுடைய அமௌண்ட்டு என்னவாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அச்சீவ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் 1 லட்சமோ இல்லை ஒரு 50,000மோ அல்லது 1.5 லட்சமோ கண்டிப்பாக வந்து இப்போ உங்களுடைய வேலெட்டில் இருக்கும். இந்த வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து வருமா வராதா அப்படிலாம் நினச்சிக்கின்னு நீங்கள் வேலை செய்யாதீங்க. ஏன்னா சில உறுப்பினர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் வந்து 1.5 லட்சம் வச்சுருக்கேன், 2 லட்சம் வச்சுருக்கேன். ஏன்னா சிஎம் உறுப்பினர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான சீலிங். சரிங்களா? அதாவது ஒரு நாளைக்கு 1800 ரூபா அவங்க சீலிங் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய அமௌண்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் அவங்க வைத்து கொண்டு இருப்பார்கள். அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும், இந்த அமௌண்ட்டு வருமா, கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் தயவுசெய்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கிடைக்க தான் போகுது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வித்ட்ரா கொடுத்துருப்போம். அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இப்போ சேர்ற அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்து அது வித்ட்ரா கொடுக்க வச்சு கண்டிப்பாக எல்லா அமௌண்ட்டும் நமது அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரிங்களா? எனவே நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், அமௌண்ட்டு எவ்வளோ இருந்தாலும் சரி, நீங்கள் தினந்தோறும் பார்க்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு இன்னும் சேர்த்து வைங்க. கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில உறுப்பினர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து நமக்கு மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை அரசாங்கமோ அல்லது மற்ற இவங்க நபர்களும் தனிப்பட்ட நபர்களும் நடத்த விடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
கண்டிப்பாக அதற்கான அப்ரூவல் ஜிஎஸ்டியோ இல்லை மற்ற விஷயமோ எதாக இருந்தாலும் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இந்த நம்ம நிறுவனத்தை வந்து நடத்த போகிறாங்க இப்போ நமது எம்டி. சரிங்களா? அதால் வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க எம்டியும் ப்ளஸ்ஸு நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் பார்த்துக்க போகிறாங்க. அது என்னென்ன கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும், என்னென்ன மற்ற விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் வந்து நமக்கு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா? அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? கண்டிப்பாக நான் வெளியே வரும்போது இதுக்கு என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன மாதிரியான நமது நிறுவனம் செயல்படுமோ அதுக்கு எல்லா அத்தாரிட்டி நான் வாங்கிட்டு வெளியே வந்து நமது நிறுவனத்தை வந்து அசூர பலத்துடன் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனவே வந்து நீங்கள் அந்த அப்ரூவல் பற்றி மற்ற விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான், இப்போ இருக்கிற அமௌண்ட்டு நமது அக்கௌண்ட்டுக்கு வரணும். அதாவது வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸு முன்ன மாதிரி வந்து செயல்படும், கண்டிப்பாக செயல்படும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதேமாரி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம். சரிங்களா? ஸோ இது எல்லாமும் சரிவர நீங்கள் நடக்க தான் போகுது. அதால் வந்து நீங்கள் தினந்தோறும் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வீடியோஸ் வந்து போடுறாங்க இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா நமது மைவி3 உறுப்பினர்களே மிகுந்த கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. பட் அந்த டைட்டில் வைக்கும்போது தம்ப்நெயிலெலாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னென்னா, இனிமேல் மைவி3 நிறுவனம் செயல்படுமா, செயல்படாதா, அடுத்து பணம் வருமா, பணம் வராதா, பணம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டானா. ஸோ இது மாதிரி தம்ப்நெயில் வச்சு, இது மாதிரி பிக்சர் வச்சு, இது மாதிரி வந்து ஒரு தலைப்பு வச்சு அவங்க வியூஸுக்காக அது மாதிரி தலைப்பு வைக்கிறாங்க. சரிங்களா? அதேமாரி அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி தலைப்பு வைக்கிறாங்க. இதால் வந்து நமது மைவி3 உறுப்பினர்கள் யாரும் கலங்கக்கூடாது. சரிங்களா? யாரும் கலங்கக்கூடாது. கண்டிப்பாக நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் சிறப்போடும் சீரோடும் செயல்படத்தான் போகுது. குறிப்பாக ஆகஸ்ட் 15. ஏன்னா வந்து பெயில் கிடைக்காமல் போச்சு, இப்போ பெயில் கிடைக்க போகுது. இதற்கான காரணங்களும் பல்வேறு விதமாக சொல்லப்படுகிறது. இப்போ அவராக சாராக போயிட்டு சரண்டர் ஆகிட்டார். இப்போ அது முடிஞ்சு 1 மந்த் ஆக போகுது. அதால் வந்து பெயில் கிடைப்பதற்கு 90% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவும் வந்து சில உறுப்பினர்கள்லாம் நம்ப மாட்டேன்றாங்க. சாருக்கு வந்து பெயில் கிடைக்க போகுது அப்படின்னா அவர் வந்து நம்ப மாட்டேன்றாங்க. ஸோ நீங்கள் நம்பலாம் தேவையில்லை, நம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பாக நமது சாருக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்க போகுது. இந்த ஆகஸ்ட் 15 தான் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆகஸ்ட் 15 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இது வரைக்கும் எப்படி இருந்ததோ நம்ம இப்போ போயிருப்போம், கொடியேற்றிருப்போம், ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஆனால் இது இப்போது வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 15 நமது பொருளாதாரத்தில் வந்து உயர்த்துவதற்கான ஒரு ஆகஸ்ட் 15 அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். அதேமாரி இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு எதையுமே யார் சொல்கிறதும் நம்பாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நேர் வழியில் போங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு நேர் வழியில் போங்க. அந்த நேர் வழியில் போகும்போது குறுக்க வந்து கரடுமுரடான பாதைகளாகவும் இருக்கும், நல்ல பாதைகளாகவும் இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும், முள் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போகிற பாதையில் சரிவர போய்கிட்டே இருங்க. சரிங்களா? யார் குறுக்க வந்து நின்னாலும் எல்லோரும் கீழே தள்ளிட்டு நீங்கள் பண்ண நேர் வழியில் போங்க. அதே மாதிரி இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வரும். நீங்கள் அதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்கள் மட்டும் பாருங்கள். நல்ல விஷயம் நல்லதாக நடக்கும், நல்லதே நினைங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் போய்கொண்டே இருங்கள். கண்டிப்பாக நமக்கு இனி வரும் காலங்களில் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நமக்கு தோணுது.
இதற்காக நிறைய வந்து பிரார்த்தனை நம்ம செஞ்சுக்குவோம். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நமது எம்டி வந்து கண்டிப்பாக சீக்கிரம் வெயில் பிடிச்சி வெளியே வரணும்னு எவ்வளோ வந்து பிரார்த்தனைகளும் பூஜைகளும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, செய்தி சேனல்களையும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வந்து இந்த பிரார்த்தனைலாம் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். ஏன்னா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். சரிங்களா? அதால் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள, மக்களுடைய வாழ்க்கை கெடுக்கிறவங்களாம் எல்லாம் வந்து கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார். அவர் பார்த்துப்பார். நம்ம வேலையை நம்ம சரிவர தினமும் செஞ்சுட்டு வருவோம். பணம் வராதுன்னு நினைக்காம நம்ம பணி வந்து சிறப்புடன் செய்வோம். கண்டிப்பாக பணம் வரும். நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவோம். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். எனவே நீங்கள் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, ஒன்று தெரிவித்துக் கொள்கிற முக்கியமான விஷயம், சில டைமில் வந்து நமது ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா சரிவர வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி நமது உறுப்பினர்கள் வந்து நம்மிடம் சொல்கிறாங்க. இது வந்து தினந்தோறுமாக அப்படின்னா தினந்தோறும் இல்லை. ஏதாவது அப்டேஷன் நடக்கும்போது அந்த ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது உண்மை தான். சரிங்களா? அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா மதியம் வந்தால் ஈவினிங்குள்ளே சரியாயிடுது, காலையில் வந்தால் மதியத்துக்குள்ளே சரியாயிடுது. சரிங்களா? அதால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் ப்ராப்ளமாக சொல்லாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அப்பப்போ அப்டேஷன் நடக்கும்போது நமது ஃபியூச்சர் பிளானுக்காக சில வேலைகள்லாம் கண்டிப்பாக ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் வரும். அதேமாரி வரக்கூடிய அந்த வானவில் திட்டங்கள்லாம் ரொம்ப சூப்பரான திட்டங்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பரான திட்டங்கள். அதை கண்டிப்பாக எம்டி வெளியே வந்தோன்னா அந்த வானவில் திட்டங்கள் பற்றிலாம் நல்லா விரிவான ஒரு விளக்கத்தோட வீடியோ வந்து போடுவாங்க. நாமளும் கேட்போம். கேட்டுட்டு கண்டிப்பாக அதில் நம்ம ஜாயின் பண்ணால் இன்னும் வந்து இப்போ சம்பாதிக்கிறத விட ட்ரிபிள் மடங்கு நம்ம அதில் சம்பாதிப்போம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதால் வந்து ஆப் வந்து ஒர்க் ஆகலை அப்படிலாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் ஆப் ஒர்க் ஆகலாம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கூட நீங்கள் மதியமோ அல்லது இரவோ அல்லது ஈவினிங்கோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி வந்து எப்பயுமே நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த விளம்பரம் வந்து பார்த்துருங்க நண்பர்களே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்துட்டா நம்மளுடைய பணி வந்து ஒரு திருப்தியாக ஆகிடுது. சரிங்களா? மற்ற பணிகள் வந்து நம்ம திருப்தியாக வந்து முடிச்சிடுறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம். எனவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப் ஒர்க் ஆகலாம் சொல்லாதீங்க. நீங்கள் காலையில் எழுந்தவுடன் சரிங்களா, காலை கடன் மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் அல்லது 2 ஹவர்ஸ் உட்காந்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை பார்த்து முடிச்சிருங்க. ஏன்னா அதுதான் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா குரூப்லாம் நிறைய மெசேஜ் போடுறாங்க. எப்பயுமே காலையில் வந்து உங்கள் சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய குரூப்பில் வந்து இது மாதிரி அதாவது செய்தி வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் இருக்கிற குரூப்பில் கூட செய்தி போடுறாங்க, காலையிலே நீங்கள் உங்கள் சீலிங் அமௌண்ட்டை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. அதேமாரி நீங்கள் காலையிலே வந்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிச்சிருங்க. கண்டிப்பாக மற்றபடி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக அதிரடி அறிவிப்புகள்லாம் வெளியாக போகுது. அந்த அதிரடி அறிவிப்புக்காக காத்திருங்கள். நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. எனவே உறுப்பினர்களே, தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டோம். கண்டிப்பாக இன்னும் சில நாட்கள் தான் நமது அந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. கண்டிப்பாக பிரச்சனைக்கு தீர்ந்தால் நமது வாழ்க்கை உயர்வாக இருக்கும், உயர்வாக ஆக போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகிறோம். எனவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதாவது நம்ம வெற்றியை வந்து யாரும் தடுக்க முடியாது. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு தகுந்த கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது நண்பர்களே. தயவுசெய்து எம்டி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள்.
மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமது மைவி3 ஆட்ஸை பற்றி எல்லா அப்டேட் நியூஸுகளும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பதிவிடுவோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.